வெல்கம் டு மை சேனல் SAJ அகாடமி. இப்போ மத்தியமா பாட்டில் பேப்பர் 2 ஆகஸ்ட் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். புக்கில் வந்து பேஜ் நம்பர் 63ல் இருக்குது. இதிலேருந்து செகண்ட் பேப்பர் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கஹானி பாட்டு. கஹானி பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் என்ன கேட்பாங்கன்னா கொஷின் ஆன்சர் கேட்பாங்க. சரியா? 4 கொஸ்டின்ஸ் கேட்டு அதில் 2 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. அதில் நான் சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். இப்ராஹிம் கோ கியோ கர்வ ஹோ கயா, அதுவும் இப்ராஹிம் நே கரீப் பூடே கோ கியோ போஜன் நஹீத்யா, இந்த 2 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இதில் இருக்க எஸ்ஏயும் கண்டிப்பாக வரும். பகவான் சப்கா ஏக் ஹாய், இந்த எஸ்ஏ நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. தேர்ட் லெசன் ஃபஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நல்லா என்னால் படிக்க முடியுன்றவங்க குத்தே கி பியூ பூஞ்ச், அந்த எஸ்ஏவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 75ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 76ல் தேர்ட் கொஸ்டின், 79ல் தேர்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 79ல் தேர்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 83ல் இந்த 4 கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கோங்க. எனி ஒன்று அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஈஸி தான், ஒன்லைன் கொஸ்டின்ஸ் தான், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதான் செகண்ட் ரோமன் லெட்டர். செகண்ட் ரோமன் லெட்டரில் வந்து எஸ்ஏ கேட்பாங்க. 3 எஸ்ஏ கொடுத்து ஒரு எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. அதில் நீங்கள் பகவான் சப்கா ஏக் ஹை, அதை நல்லா படித்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். தேர்ட் ரோமன் லெட்டர். தேர்ட் ரோமன் லெட்டரில் பரத் மிலாப்ன்ற பாட்டில் இருந்து கேட்பாங்க. இதில் வந்து ராமாயணத்தை பற்றி தான் இருக்கும். நீங்கள் கொஸ்டின் நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். 4 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. 5 மார்க்ஸ் அதுக்கு. ஓகேவா? ஒன்லைன் கொஸ்டின்ஸ் தான். எல்லா கொஸ்டின்ஸும் ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணி விட்டுக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபோர்த்து ரோமன் லெட்டர் இல்லை 4 எஸ்ஏ கொடுத்து ஒரு எஸ்ஏ தான் எழுத சொல்கிறாங்க, சாராம்சம். அதில் சார் பாகி நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் பார்த்திங்கன்னா லிங் கேட்பாங்க. அது பேஜ் நம்பர் 151ல் இருக்குது. எல்லாமே படிச்சுக்கோங்க. ஒன் வேர்டெலாம் எல்லாமே படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ரோமன் லெட்டர் வச்சன். வச்சன் வந்து 152ல் இருக்குது. செவன்த் ரோமன் லெட்டர் நம்பர்ஸ் வந்து 160ல் இருக்குது. எயித்து ரோமன் லெட்டர் வாச்சிய பத்தலையே, பேஜ் நம்பர் 159ல் இருக்குது. வாச்சிய பத்தலையேனா கர்த்தவிய வாச்சிய, கர்ம வாச்சிய. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இதில் மொத்தமே 10 தான் இருக்குது. படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 அட்டன் பண்ணிடலாம், 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 9 வந்து வாக்கிய ஜோடியே, பேஜ் நம்பர் 161. 10 தான் இருக்குது. கண்டிப்பாக 1 அட்டன் பண்ணிடலாம், ஈஸியாக தான் இருக்கும், படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு 10th ரோமன் லெட்டர் வாக்கிய கா சுத்த ரூப், அதாவது சென்டென்ஸ் வந்து வேர்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். அதில் அதை ஃபில் பண்ணி கரெக்டான சுத்த ரூப், கரெக்டான வடிவத்தில் எழுதணும். அதுவும் பேஜ் நம்பர் 161ல் இருக்குது. 10 தான் இருக்குது, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 11th ரோமன் லெட்டர் பாத்சீத். பாத்சீத் வந்து செகண்ட் ஒன், கலம் கி துக்கான் மே துக்கான்தார் அவுர் ஏக் லடுக்கே கி பாத்சீத். ஒரு பையனும் கடைக்காரரும், பையன் வந்து பேனா வாங்குறதுக்கு கடைக்கு போகிறான். அப்போ வந்து அவங்களுக்குள்ள உள்ள உரையாடலை வந்து நம்ம படிச்சுக்கலாம், எழுதிக்கலாம். நீங்களா ஓனாகவும் எழுத முடிஞ்சால் எழுதிக்கலாம். ஓகேவா? பேஜ் நம்பர் 62ல் இருக்குது, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 165, 12th ரோமன் லெட்டர் சுட்டி மாக்தே ஹுயே, செகண்ட் லெட்டர் ரைட்டிங். அதாவது லீவ் லெட்டர் தான். டீச்சருக்கு வந்து லீவ் லெட்டர் எழுதி லீவ் வேணும்னு கேட்டு லீவ் லெட்டர், அதை படிச்சுக்கோங்க.
நிபந்தலிகியை வந்து 13th ரோம் லெட்டர். காய் எஸ்ஸே நல்லா படிச்சுக்கோங்க. ஜென்ரல் எஸ்ஸே ஈஸியாக இருக்கும். காயை பற்றி பசுவை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை வந்து ஹிந்தியில் நீங்கள் எழுதலாம். அதே எக்ஸ்ட்ரா ஒரு எஸ்ஸே படிக்கணும்னா தீபாவளி எஸ்ஸே படிச்சுக்கோங்க. தீபாவளி வந்து தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் தீபாவளிக்கு, அதை வந்து நீங்கள் ஹிந்தியில் எழுதுங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி. ஓகேவா? ஜென்ரல் எஸ்ஸே இது 2 எஸ்ஸேயும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 14th ரோம் லெட்டர். अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. அதாவது ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எனி ஒன் லாங்குவேஜில் நம்ம எழுதலாம். பேஜ் நம்பர் 170ல் செகண்ட் ஒன் படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 171ல் 4th ஒன் 5th ஒன் இந்த 3 படிச்சுக்கோங்க. நம்ம லாங்குவேஜில் எழுதுறது ஈஸியாக தானே இருக்கும், அதனால் ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹிந்தி மே அனுவாத் கீஜியே, ஹிந்தியில் நம்ம எழுதணும். அதை வந்து பேஜ் நம்பர் 172ல் இருக்குது. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், 4th ஒன் மேபி படிச்சுக்கோங்க. இது 2ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.